அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல கதிர் பாரதியோடைய நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எழுத்தாளராக இயக்குனராக கூட நான் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனால் எழுத்தாளராக ஆக முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா நல்ல எழுத்தை நான் தினம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய வேலை, அதுக்கு பெரிய மெனக்கடணும். ஸோ எனக்காவது அப்படி ஒரு புஸ்தகத்தை நான் எழுதுகிற நாளில் வேணால் நம்புவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறேன். ஒரு எழுத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நிறைய ஜாம்பவான்களை தினம் தரிசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு நாளையும் அழகாக்கி கொண்டிருக்கிறது இந்த எழுத்து தான். என் எழுத்து இல்லை, மற்றவர்களுடைய எழுத்து தான். ஸோ கதிர் பாரதிக்கு நன்றி, கதிர் பாரதியோட அன்புக்கு நன்றி. கதிர் பாரதி மாதிரி ஒரு விழாவை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண வேறு யாராலேயும் முடியாது. ஸோ டெய்லி கால் பண்ணி டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மேடையிலும் சரி. ஸோ அவர் பதட்டமாக இருக்குது. எழுதின இறுதிராஜ் ஜாலியாக வந்துட்டுருக்கார் பேராசிரியர். கதிர் பாரதி டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது இந்த விழா சிறப்பாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டமாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. என்னடா இது இவருக்காக சீக்கிரம் வந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடித்து பிடிச்சி வந்தோம். அப்புறம் திருப்பி சிறப்பு பேருரைன்னு சொல்லிட்டு இருந்தார். முன்னுரையும் எழுதிட்டு முன்னாடி ஒரு 3 பேரையும் பேச விட்டுட்டு என்ன பேருரையை நிகழ்த்திட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. வேணா இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதா பாரதி சொன்னார் பாதி வசந்தபாலனை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. எனக்கும் பாதி வசந்தபாலனை தான் பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப மகிழ்வான பல தருணங்கள் அவர் குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தார். என் பக்கத்தில் இருந்து கூட அவர் என்னுடைய படங்கள் பற்றி அப்படி குறிப்பிட்டதில்லை. ஸோ கவிதா பாரதி அவர்களுக்கு என்னுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பாதி வசந்தபாலன் பிடிக்காததுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் டெய்லி சண்டை போடுவோம். பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்ரா ஜெயமோகன் அவர் பிடிக்காது. டெய்லி அவர் திட்டுவார். காலையில் ஃபோன் பண்ணி நான் அவர் கூட சண்டை போடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணி நிற்பேன் நான். அவர் சண்டை போடுவார். இப்படி டெய்லி எங்களுக்குள்ள தினமும் அவர் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டேன்னு நான் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்பேன். இப்படி ஒரு சண்டையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுவாரஸ்யமாக அந்த சண்டையை நான் அவர் கூட போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் அவருக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருப்பேன். நான் அதில் ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அதனால எனக்கு ஒரு பாதி போனாலும் பரவாயில்லைன்னு அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் வெயில் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். வெயிலில் முதல்ல பன்றிகளை காமித்தது. நான் அந்த படம் காமிக்கிறப்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். பன்றியை முதல்ல நம்ம தான் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அப்படி பன்றியை காமித்ததுக்காகவும் அந்த நாயகனை ஒரு வில்லனாக சித்தரித்ததுக்காகவும் நான் இன்றைக்கி வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு தலித் ஒருத்தரை வில்லனாக சித்தரிச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஸோ அதை நான் பெருமையாக எடுத்துக்கல. என்னுடைய தவறாக தான் நான் அதை எடுத்துக்கிறேன். அதை எனக்கான எந்த பெருமையாகவும் எடுத்துக்கல. அப்புறம் கவிதா பாரதி சொன்னார் வீடு கட்டிட்டேன் அப்படின்ட்டு. நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் சொந்தமாக வீடு கட்டணுங்கிற கனவு கார்ப்பரேட்டோட கனவுன்னு நான் நினைக்கிறேன். சொந்தமாக ஒருத்தன் வீடு கட்டிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கான கனவு இல்லை. அதனால் அவர் கார்ப்பரேட் கனவோட வீட்டு கட்டிட்டாரு. இன்னும் ஒழுகுது, சந்தோஷமாக இருக்கார். நான் ஒரு துளி நிலம் இல்லாமல் மொத்த உலகத்தோடையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு எந்த புகாரும் இல்லாத இந்த வாழ்க்கை ரொம்ப அர்ப்பணிப்பாக இருக்குது. ஸோ அது கவிதா பாரதிக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் இருக்குது. பிருந்தாவுக்கும் நன்றி. அநீதி பற்றிய மிக அழகான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட நாங்கள் அட்லீஸ்ட் மேடைகளில் தான் இப்படி வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறோம். அரை தோழர்களாக இருந்தாலும் நான் சொன்னேன் ஒரு காலத்தில் இனிமேல் நம்ம எல்லோரும் மேடையில் தான் சந்திப்போம் அப்படின்னு அறைகள் இருக்கிறப்ப சொன்னேன். இப்போது நானோ லிங்குசாமியோ பிருந்தாவோ மேடைகளில் தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நான் இந்த விழாவுக்கு வர்றப்பே கவிதா பாரதியிட்ட சொன்னேன், நாளைக்கு எனக்கு மனுஷபுத்திரனுடைய விழா இருக்குது, அதனால் நீங்கள் பேருரை ஆற்றிடுங்க, நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம் அப்படின்ட்டு. அவர் ஆஹா நீ கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அதனால நான் படிக்காமல் வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இப்படி எங்களுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணதுனால அவர் ஜாலியாக வேறு விஷயங்களை பேசிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். தீபாவும் பிருந்தாவும் ரொம்ப சிறப்பாக
இந்த கலகக்குரலாய் வரும் திரைமொழியை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிறுவயதில் மண்டை உடைந்து கதறியபடி வீட்டுக்குள் ஓடி வரும்போது, ஐயோ என் பிள்ளைக்கு சேசுநாதர் சாமிக்கு ஊத்தன்ன ரத்தம் ஊத்துதே என பதறி மாறாப்பால் காயம் பொத்தினாள் அம்மா. எந்த நேரத்திலும் பிள்ளைகளை கடவுளாக்க முடிகிறது அம்மாவால். கடவுளுக்கு தான் இங்கீதம் இல்லாமல் மண்டை உடைந்து விடுகிறது அப்படின்னு ஒரு கவிதை, கதிர் பாரதியோடைய கவிதை. இப்போதான் சமீபமாக அம்மாவை மனைப்பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தொகுதியில் உள்ள ஒரு கவிதை. 60 கவிதைகள், மிகவும் அற்புதமான இமேஜஸ், அப்படியே தெரிச்சு விடுற அந்த கவிதைகளை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா என்ன, விமர்சனம் என்ன அப்படிங்கிறத இந்த கவிதையிலேயே பார்த்துக்கலாம். எனக்கும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எனக்கு மண்டை உடஞ்சிருச்சு. எங்கள் அம்மா காப்பித்தூளை தலையில் வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாங்க. இந்த இடத்துல அவர் ஒரு கவிதை வார்த்தை சொல்கிறார், அதான் அதில் ரொம்ப பிரமாதம். ஐயோ என் பிள்ளைக்கு சேசுநாதர் சாமிக்கு ஊத்தன்ன ரத்தம் ஊத்துதே அப்படின்னு. அப்போ இதுதான் விஷுவல். சினிமாவில் நம்ம செய்ய வேண்டியது இந்த முதல்ல இருக்கிற ஒரு டயலாக்கும் அந்த விஷுவலும் தான். விமர்சனம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, எந்த நேரத்திலும் பிள்ளைகளை கடவுளாக்க முடிகிறது அம்மாவால். கடவுளுக்குத்தான் இங்கிதம் இல்லாமல் மண்டை உடைந்து விடுகிறது என்பது தான் விமர்சனமாக வர வேண்டும். எப்படி விஷுவல்ல இருந்து ஒரு விமர்சகர் எடுத்து மக்களுக்கு சொல்கிற இடம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் சமீபமாக உதிரி புகழ் படத்தை திரும்பி பார்க்க வேண்டிய, ஏன்னா மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு கட்டுரை தமிழில் கேட்டாங்க. அப்போ பார்க்குறப்ப மொத்த படத்தையும் பார்த்து முடித்த பிறகு 2 ஃப்ரேமில் அவர் கவிதையாக ஒரு படம் சொல்லியிருக்காருன்னு தோணுச்சு. முதல் ஃப்ரேம் வந்து அம்மாவோட 2 குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறதுலேருந்து அந்த ஃபோட்டோலேருந்து அந்த படம் துவங்கும். அந்த படம் முடிகிறப்ப அம்மா இல்லாமல் அந்த 2 குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்கும், இல்லை நிற்கும், அதோட படம் முடியும். 2 சட்டங்களில் மகேந்திரன் போன்றவர்கள் கதை சொல்ல முடியும்னா, அம்மாவோட இருக்கிற குழந்தைகள் அம்மாவில்லாமல் எப்படி இருக்க போகின்றன, இதுதான் இந்த கதை அப்படிங்கிறத 2 ஃப்ரேமில் அவர் சொன்னதை பற்றி எனக்கு திருப்பி அதை பார்த்து அதை எழுதுகிறப்ப இப்படி பல கூர்மையான பார்வைகளை வந்து நம்ம வந்து அம்மா பற்றி இல்லை ஒரு படம் பற்றி தான் நம்ம வந்து வெளிப்படுத்தணும். சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியது தான் சினிமான்னு நினைக்கிறேன். சினிமா இஸ் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லி இது இப்படி இது அப்படின்னு சொல்லி தான் புரிய கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய சிற்பக்கலையை பார்க்குறோம், ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம், சுற்றிட்டு வந்துடுறோம், ஒரு ஓவியத்தை பார்க்குறோம், சுற்றிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த ஓவியத்தை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரில, அந்த சிற்பத்தை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரில. அது மாதிரி தான் ஒரு படம் என்பது அவ்வளோ ஃப்ரேமால் அவ்வளோ தொழில்நுட்ப கலைஞர்களோடு செஞ்சு ஒரு படத்தினுடைய கவிதையோ ஒரு படத்தினுடைய திரைக்கதையோ எழுதப்படுறப்ப தொடர்ந்து அதன் மேல் கூர்மையான விமர்சனங்கள், கூர்மையான இந்த மாதிரியான விமர்சன கட்டுரைகள் அப்படியே கூர்மையாக வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் அது வந்து இன்னமும் அந்த படம் இன்னும் மிளிருது, இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை சேர்க்க முடியும். தொடர்ந்து அதை பேசுபொருளாக ஆக்குவது மூலியமாக தான் நல்ல படைப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நான் தொடர்ந்து படங்கள் பார்க்குறப்ப அந்த இமேஜ் தான், நான் வந்து கதிர்பார்ட்ட சொன்ன அந்த இமேஜ் தான் அப்படி தொடர்ந்து அப்படி செஞ்சிட்ருக்க முடியும். எனக்கு அம்மா பற்றி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு முக்கியமான இன்னொரு கவிதை நினைவுக்கு வந்தது. அம்மா ரொம்ப அன்பானவள், ஈ எறும்பு கடித்து விடாமல் வளர்த்தவள் அல்லவா. அம்மா ரொம்ப அன்பானவள், ஈ எறும்பு கடித்து விடாமல் வளர்த்தவள் அல்லவா. தேங்காய் துருவிய கொட்டாங்குச்சியை கவிழ்த்து வைப்பாள், பால் ருசிக்கு எறும்புகள் மொய்க்க அடிப்பு நீள் போடுவாள், எறும்புகள் பொரியும் சத்தத்தை குற்ற உணர்வு இல்லாமல் கேட்பாள், அவ்வளவு அன்பானவள் அம்மா அப்படின்னு கரிகாலனுடைய ஒரு அம்மா பற்றிய கவிதை. இந்த அம்மா பற்றிய கவிதையை எனக்கு தொடர்ந்து இந்த அம்மா கவிதைகள் படிக்கிறப்ப மெதுவாக எங்கள் அம்மா பற்றிய நினைவுகள் என் மனசுக்குள்ளே எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, வெயில் திரைப்படம் உங்களுக்கு எங்கே உருவாச்சு அப்படின்ட்டு. நான் 21 வயசில் சென்னைக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். என் தம்பி வந்து எங்கள் அம்மாவோட வீட்டிலையே இருந்தான், அங்கேயே வளர்ந்தான், அங்கேயே படித்து முடித்தான், அங்கேயே வேலை செஞ்சான். எங்கள் அம்மாவை வந்து வா போன்னு கூப்பிடுவான், வீட்டில் கையை பிடிச்சி இழுப்பான்,
ஏ செய்யுமா, இது எனக்கு தோசை சுடுமா அப்படின்னு சொல்லுவான். நான் எப்பயோ தான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். நான் வந்து எங்கள் அம்மாவை வாங்க போங்கன்னு சொல்லுவேன். இப்போ நான் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப எங்கள் அம்மாவை வாப்போன்னு சொல்கிறான். அதை கேட்குறப்ப எனக்கு வந்து டிஸ்டர்பாக இருந்துகிட்டு இருக்கு. சரி பல் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டான். எங்கள் அம்மாவை கூப்பிட்றேம்மா எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தேய்ச்சி விட வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் அவனுக்கு சீயக்கெல்லாம் தேய்ச்சி அவன் குளித்து கிளம்பி போயிட்டான். திரும்பி மதியம் அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் இருக்குது, வந்தான். வந்து எங்கள் அம்மா மடியில் போய் படுத்துக்கிட்டான். எங்கள் அம்மா பேன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டான். இந்த இந்த இமேஜ் எனக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா மடியில் நான் படுத்ததில்லை, எங்கள் அம்மா எனக்கு சீயக்காய் தேய்ச்சி விடணும் அப்படின்னு நான் கேட்டதில்லை. இது எனக்கு பயங்கர துன்புறுத்திருச்சு. நான் வந்து அடுத்த நாள் காலையில் நான் சென்னையிலேருந்து அர்ஜெண்ட்டாக ஒரு கால் வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ திருவள்ளூர் பஸ் பிடிச்சி சென்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கேன். என் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அம்மா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சினிமாவுக்கு போய். இன்றைக்கி அம்மாட்ட போய் எனக்கு தலைக்கு தேய்ச்சுட நான் எப்படி கேட்குறது? என் தம்பிக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லாமல் போச்சு, அம்மாவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அம்மாவை பற்றிய இமேஜ். அப்போ தான் தோணுச்சு, இப்படி ஏங்குகிற ஒருவனும் உரிமை கொண்டாடுகிற ஒருவனுடைய கதையை திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு கம்பேரிசனில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வெயிலுடைய முதல் ஒரு அண்ணன் தம்பி எப்படி ஆரம்பிச்சிச்சு அவங்க வாழ்க்கை. இந்த ஏங்குறவன் எங்கே போய் முடிகிறான், எண்டு ஃப்ரேமில் அவன் சொல்லுவான் பசுபதி வந்து எங்கள் அம்மா மடியில் தலை வச்சு படுக்கணுன்ட்டு. அப்போ அவன் வந்து இறந்த உடலாக அவங்க அம்மா மடியில் போட்டு அவங்க அழுவாங்க. அதோட அந்த படம் முடியும். ஸோ நானாக தான் அந்த இடத்த நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் அம்மா என்பது அதுதான். எங்கள் அப்பா அந்த படம் பார்த்துட்டு எப்படி அதை இந்த அன்பை எப்படி இதை கேப்சர் பண்ணால் எப்படி வெளிப்படுத்துனான்னு தெரியாமல் நீ ஏதாப்பா இந்த டைலாக்லாம் எழுதுனியான்னு எங்கள் அப்பா என்ன கேட்டாங்க. கவனம் பெறுகிற இயக்குனராக தான் கவிதா பாரதி சொல்கிற மாதிரி இனிமேல் தான் கவனமே பெறணுங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து எப்படி எழுதுன, நீயே தான் எழுதுனியா இல்லை மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க. ஆமாப்பா நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த அம்மாவை அந்த படம் வெளிவந்துச்சு, பாராட்டுகள்லாம் பெற்றுச்சு. அப்போ எங்களுடைய டைரக்டர் சொன்னார், ஒரு பிரபல ரைட்டர் இருக்கார், அவர் உன்னை பார்த்து பேசணும்னு சொல்கிறாரு, நீ போய் பாரு அப்படின்னு வெயில் படம் ரிலீஸ் ஆனோடனே சொன்னாங்க. சரி நான் அந்த ரைட்டரை போய் பார்க்க போனேன். பார்த்தோன்னே அவர் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்து சொல்கிறப்ப சொன்னார், அது என்னங்க அம்மா மடியில் படுத்து தலை வச்சு இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்னு அந்த ரைட்டர் கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஒய்ஃபும் கேட்டாங்க, அது என்ன அம்மா தலை குளிப்பாட்டி ஒன்று இதெல்லாம் ஒரு ஐடியான்னு எடுக்கிறீங்க அப்படின்னோடனே நான் அமைதியாக இருந்தேன். உடனே வந்து ஏன்னா அவன் வந்து ஒரு காதல் தோல்வியோட இருக்கிறான், காதல் காமமும் கலந்துருக்கு, இதில் அம்மா மடிங்கிறது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே நான் எதுவுமே சொல்லலை, வெளியே வந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சேன். தென்னகத்துடைய அந்த மண்ணும் வாசனையும் உங்களுக்கெல்லாம் தெரிலடா, போங்கடா, நீங்கள் அம்மாவை வேறு மாதிரி பார்க்குறீங்க, நாங்கள் அம்மாவை வேறு மாதிரி பார்க்குறோம். எங்கள் அம்மா எங்கள் ஆச்சிலாம் எனக்கு தலைக்கு கை வச்சு பேன் பார்க்க மாட்டாங்களான்னு இன்னமும் இப்போயும் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. என் மனைவிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறது ஒன்று தான், ப்ளீஸ் தலையை கோதையமே அப்படின்னு கெஞ்சுவேன். ஒரு நாள் நைட்டு என் பையன் வந்து உள்ள குறுக்க வந்துப்பான், இன்னொருத்தன் வந்துப்பான், சண்டை போட வச்சிருச்சு, நாளைக்கு உனக்கு கடை கூட்டு போகிறேன்னு கெஞ்சுறதே எனக்கு தலைக்கு தேய்ச்சி, எனக்கு தலையை கோதி விடு அப்படின்னு. எங்கள் ஆச்சி உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு தலையை கோதி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனிதர்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தொடர்ந்து வெயில், காதல், பருத்தி வீரன் படம்லாம் வர்றப்ப என்னையா அவங்க எளிய மனிதர்கள்லாம் எப்பயுமே அழுக்காக இருக்கிறாங்க, குளிக்கவே மாட்டாங்களா, நல்ல ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்களா, ஏன் எல்லாத்துக்கும் கருப்பு பூசி விடுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது. சினிமா துறையிலிருந்தே இந்த படங்கள் மீது ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது. எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு, இவங்க வந்து திருச்சியே தாண்டாமையே சினிமா எடுத்துக்கிட்டு இருக்காங்களா. எப்போ பார்த்தாலும் உள்ள ஒரு பனியன் போட்டு வெளியே சட்டை போட்டுட்டு இருக்கவன் தான் இவங்களுக்கெல்லாம் ஹீரோவா என்னையா அப்படின்னு எனக்கு நிஜமாவே புரியல. அந்த அரிட்டாப்பட்டி வெயில்லையும் வெயிலில் நின்று தான் நான் 40 நாள் அரவான் ஷூட் பண்ணேன்.
அந்த அரிட்டாப்பட்டியை தான் அங்கே தான் கூழாங்கல் எடுக்கப்பட்டது. எனக்கு இவர்கள் வெயிலை பார்த்து ஓடுகிறவராக இருக்கிறார்கள், நாங்கள் வெயிலை குடித்து வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உணர்வு இவர்களுக்கு ஒரு நாளும் புரியாதுங்கிற இடத்துலேருந்து தான் நான் இந்த மொத்த என் படங்களிலிருந்து அது வைக்கப்படும் விமர்சனங்கள் திரைத்துறையிலேருந்தே அப்படி விமர்சனம் வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இப்போ கூழாங்கல் படத்தில் அந்த காமிக்கிற நிலப்பரப்பில் நான் வாழ்ந்துருக்கேன். கூழாங்கல் எடுத்து வாயில் போட்டுப்பீங்களா? ஆமாம், வாயில் போட்டுப்போம். நாங்கள் கசப்பை சாப்பிட்டுட்டு இருக்கோங்கய்யா. எங்களுக்கு சாக்லேட் கிடைக்கலங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஏக்கமே. வேப்பங்குழுந்து அப்படி இருந்துச்சுன்னா எடுத்து வாயில் கசப்பை போட்டுட்டு மென்னுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். நாங்கள் அப்படி இருக்கிற எங்களுக்கு வெயில் ஒரு நாள் எப்பயோ மழை பெஞ்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை நாமுத்துக்குமார் எழுதியிருப்பான். எப்போதாவது மேகம் எங்கள் இடத்தில் அப்படியே வந்து மழை பொழியும், அந்த மின்னலில் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம்னு நாமுத்துக்குமார் அந்த அந்த வெயில் படத்தினுடைய சித்திரங்களை நினச்சி பார்த்தா எனக்கு அப்படி இருக்குது. ஆனால் இப்போ என்னடானா திரைத்துறையிலேருந்தே கொட்டுக்காளிலாம் தேட்டருக்கு வந்திருக்க வேண்டிய படமே இல்லை அப்படின்னு திரைத்துறையிலேருந்தே ஒருத்தர் பேசுகிறப்ப நெஞ்சு வலிக்குது. என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த சினிமாவை? யாருக்கானது இந்த சினிமா? ஏன் தேட்டருக்கு வரக்கூடாது அந்த படம்? நீங்களாம் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு புரியல. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய துயரம்னு அப்படின்னு தெரியும். சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் படம் ப்ரொடியூசருங்கிறதுனால எனக்கு நிறைய தெரியும். இங்கே விமர்சனங்கிற பேரில் மொத்தமான ஒரு அழித்தொழிப்பை எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதுங்கிறது வந்து பெரும் அவஸ்தையாக இருக்குது. இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி மொத்தமாக தொம்முன்னு வந்து அந்த படத்தை ஒரு அணுகுண்டு போட்டதை போல் அஞ்சானில் தான் அந்த அந்த முதல் அணுகுண்டு விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ கடைசியாக கங்குவா வரைக்கும் பர்சனல் அட்டாக் என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த நேரத்தில் அந்த படம் புரியாமல் இருக்கலாம், போய் சேராமல் இருக்கலாம். ஏன் கொஞ்சம் டைமாவது கொடுங்களேன். உண்மையிலேயே என் வெயில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு வாரம் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. மெதுவாக அடுத்த வாரம் குமுதத்தில் வந்த விமர்சனமும் ஆனந்தவட்டில் வந்த விமர்சனமும் அப்புறம் தொடர்ந்து எல்லா பத்திரிகையிலும் விமர்சனம் தான் மெதுவாக அந்த படம் பிக்கப் ஆகி சக்ஸஸ் ஆகுது. அங்கே அடித்திருக்கும் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ அப்படி ஒரு மொமெண்ட்டை நீங்கள் ஒருத்தங்களுக்கு வழங்கலைன்னா எல்லா நேரத்தையும் துப்பாக்கி எடுத்து ஹீரோ சுட்டுக்கிட்டே ஜெயிலர் தான் தந்துக்கிட்டு இருக்க முடியும். எல்லா நிமிஷமும் உங்களை ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் ஹைப்பரில் வச்சுட்டு இருக்கணும், உங்கள் மொபைலை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எப்படி கும்பலைக்கு நைட்ஸை பார்க்க முடியும்? நீங்கள் ஒரு மலையாள திரைப்படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. அந்த மலையாள திரைப்படம் பிரமாதமாக இருக்கும்னு உங்கள் மனசில் விதைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கூர்ந்து அந்த படம் என்ன சொல்லுதுன்னு கூர்ந்து கவனிக்கிறீங்க. ஆனால் இங்கே அப்படி ஒரு படம் வர்றப்ப ஏன் தேட்டருக்கு வரணும்? இந்த படம் நான் ப்ரொடியூசராக இருந்தால் நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் உங்களால் கொஞ்ச நேரம் இவ்வளோ பெரிய ஆர்ட் ஃபார்மை பார்க்குற ஒரு பழக்கம் இல்லாமல் போனது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. மலையாள சினிமா ஏன் உச்சத்தில் இருக்குன்னா அதான் உச்சத்தில் இருக்கிற காரணம். தொடர்ந்த கிளப்புகள் மூலியமாக தொடர்ந்து சினிமா பார்ப்பதற்கான ஒரு பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்கே 10 நிமிஷம் சும்மா ஒரு ஓடையே காமிச்சிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு நடந்து வர்றதை காமிச்சா என்னடா இன்னும் கதையை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மணல். ஏன் கதை சொல்லணும்? உடனே ஏன் கதை சொல்லிடணும்? உடனே ஏன் முடிவை சொல்லிடணும்? கிளைமேக்ஸ் இல்லாமல் ஒரு படம் இருக்கக்கூடாதா என்ன? இப்படி 1000 கேள்விகளை எழுப்பிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து பிரமாதமான படங்களை பார்க்குறோம். நான் வந்து இப்போ கேன்சரில் ரிலீஸ் ஆனால், இப்போ ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆனால் கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து தன்னுடைய மனைவியிட்ட கேட்குறான், உன்னுடைய கட்டை விரல் எனக்கு வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி. அவள் தன்னுடைய கட்டை விரலை கத்தியால் வெட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு உணவு பரிமாறுவதை போல வந்து மெதுவாக அவனுக்கு வைக்கிறான். அவன் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவள் கதறி அழுதுகிட்டு இருக்கான். எனக்கு இந்த காட்சியை பார்த்தோன்னே ஏகலைவன் வந்து தன்னுடைய கட்டை விரலை கட் பண்ணி வைக்கிற அந்த அந்த நினைவு வந்துருச்சு. ஏன்னா அந்த டைரக்டர் இஸ் யோர்கோஸ் லொத்திமோஸ்னு ஒரு டைரக்டர். இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர். மித்தை வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவார். அவருடைய கில் இன் ஏ சாக்ரெட் டீர்னு ஒரு படம் இருக்குது. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் ஆக்சுவலாக. கில்லிங் ஏ சாக்ரெட் டீர் அந்த படம் பேர். அவர் வந்து இந்த மாதிரியான இமேஜை இல்லை இந்த மாதிரி மித்த கேலி செய்வார். ஏகலைவனுடைய கட்டை விரல் ரத்தம் பீச்சி அடிக்கிறத படிக்கிறப்ப எனக்கு தோணாத ஒரு உணர்ச்சி, ஒரு படத்தினுடைய ஒரு ஷாட் வர்றப்ப எனக்கு வந்து அப்படி வந்துச்சு. இப்போ தான் சமீபத்தில் இமயம் வந்து தண்டகாரண்யத்தில் சீதை அப்படின்னு ஒரு பிரமாதமான ஒரு கதையை காலச்சோரில் எழுதியிருந்தார். பிரமாதமான கதை.
தண்டகாரண்யத்தில் அவங்க தங்கியிருக்கிற காடை பற்றி தான் காந்தாரா பேசுதுன்னு சொல்கிற இடத்துல தங்கியிருக்கிற காட்டில் ராமனும் சீதையும் லட்சுமணனும் இருக்கிறார்கள். சீதையிடம் ராமனும் லட்சுமணன் சொல்லிவிட்டு, நாங்கள் முனிவர் செய்கிற யாகத்தை காப்பதற்காக செல்கிறோம் அப்படின்னு சீதை கேட்குறாங்க. அதை காப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு திருப்பி சீதை கேட்குறான். இல்லை, அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு ராட்சசர்கள் வருவாங்க, அசுரர்கள் வருவாங்க, வனவிலங்குகள் வரும், தொந்தரவு செய்யும், அதுகிட்ட முனிவர்களை காக்கணும் அப்படின்னு. முனிவர்கள்லாம் யாருங்கிற கேள்வியை சீதை கேட்குறான். ஆசையை துறந்தவங்க தான் முனிவர்கள், குடும்பத்தை துறந்தவர்கள். அவங்களுக்கு எதுக்கு மறுபடியும் காலங்காலமாக உயிர் வாழணும், வரம் வேண்டி சிவனை வேண்டி யாகம் நடத்துகிறாங்கங்கிற முதல் கேள்வியை கேட்குறான். ராமனிடம் பதில் இல்லை. அடுத்த கேள்வியை கேட்கிறாள். நாம் வந்து ஓராண்டு ஆகிவிட்டது, இங்கே எந்த வனவிலங்குகளும் எந்த அசுரர்களும் எந்த காட்டு விலங்குகளும் எந்த காடும் நம்மளுக்கு தொந்தரவு செய்யவில்லை, அந்த முனிவர்களுக்கு மட்டும் தொந்தரவு செய்கிறதா என்ற இரண்டாவது கேள்வியை கேட்கிறார். அதற்கும் ராமனிடம் பதில் இல்லை. என்ன செய்ய போகிறாய் அப்படி என்று கேட்கிறார். வேற வழி இல்லை, அந்த முனிவருடைய யாகத்தை தடுக்கிற வனவிலங்குகளையும் அசுரர்களையும் நான் கொல்லத்தான் வேண்டும் அப்படி. எந்த துன்பம் செய்யாத வனவிலங்குகளையும் அசுரர்களையும் கொல்லத்தான் வேண்டுமா? உலகத்தை துறந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய தவம் வேண்டுமா, வரம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறா. அதற்கு பதில் இல்லை. அப்போது கேட்கிறாள், சரி போய் வாருங்கள், ஆனால் ஒருவேளை நான் காட்டிலேருந்து நீங்கள் போய் அரசு ஆளுவீங்கல்ல, அப்போ ஆட்சி செய்கிறப்பையும் இதே மாதிரி தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறான் சீதை. அப்போதும் ராமனிடம் பதில் இல்லை. உங்களுடைய ஆட்சியில் இப்படி தான் நடக்குமா? அந்த அசுரர்களையும் அந்த வனவிலங்குகளையும் அந்த காட்டையும் அழிக்கிற வேலையைத்தான் நீங்கள் செய்ய போறீங்களான்னு பிரமாதமான ஒரு கதை தண்டகாரண்யத்தில் சீதைங்கிற கதை. அந்த கேள்வியும் படிக்கிறப்ப மித்தை இப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஒரு சினிமா என்பது என்னது? மக்களை அரசியல்படுத்த வேண்டும், அரசியல் நெறிமுறையாக்க வேண்டும், அதான் சினிமா. இன்னைக்கு காலைல ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா தெரியும். சவுக்கடிப்பட்ட இடத்தை நீவி விட தெரியாத குதிரைங்கிற மாதிரி சவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடம்புல சவுக்கடி அடிச்சுக்கிட்டு இருக்க. எப்பா இப்படி சவுக்கடிக்கிறீங்களாம் படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் சவுக்கடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களே, இப்படி தானாயா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து பயங்கர சிரிப்பு தான் எனக்கு அந்த விஷுவலை பார்த்ததுலேருந்து. ஸோ அரசியல் படுத்த வேண்டியதான் சினிமாவுடைய நோக்கம் நண்பர்களே. யோசிச்சு பாருங்க, 1990களில் தேவர் மகன் வருது, சின்ன கவுண்டர் படம் வருது, பெரிய கவுண்டர் பொண்ணுன்னு ஒரு படம் வருது. இப்போ மெதுவாக மாரி செல்வராஜ் சொல்கிறார், தேவர் மகன்கிற ஒரு படத்தில் அந்த ஒரு பாட்டு வந்தனால என் குடும்ப வாழ்க்கை, என் ஊரில் நான் எவ்வளோ பதட்டத்தை சந்தித்தேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு சினிமா சேர்க்கிறது. அந்த இடம் என்பது மிகவும் முக்கியமானது நண்பர்கள். ஒரு சினிமா என்பது மெதுவாக மக்களை அரசியல் படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய இடம் என்பது மிகவும் முக்கியமான இருக்கு. அப்படி தான் மெதுவாக காஷ்மீருடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருப்பவர்களை தீவிரவாதிகள் என்று சுட்டி காட்டுகிற படமும் அதைத்தான் செய்கிறது நண்பர்களே. அந்த அரசியலை பேசாமல் தவிர்த்து விட்டு சென்றது மிகப்பெரிய தவறு. இந்த கவனத்தோடு இந்த சினிமாவை நீங்கள் பார்க்க வேண்டும்ங்கிறதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். அந்த வேலையை தான் சினிமா மெல்ல மெல்ல செஞ்சு கொண்டு இருக்கிறது. அதை யார் செய்வாங்கன்னா, பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற பெரிய ஹீரோ படங்கள் நடக்காது. சின்ன படங்கள் இருக்குல்ல, ஒரு கூழாங்கல், ஒரு கொட்டுக்காளி, சின்ன படத்தில் அப்படி வரும், ஒரு கவிதை மாதிரி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அப்படி இருக்கிற படங்களுக்கு ஓடிடி வாங்கிறதில்ல, சேட்டலைட் விற்கிறதில்ல, திரையரங்குகள் கிடைக்கிறதில்ல. எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்க? எப்படி படம் எடுப்பீங்க? இதுதான் நண்பர்களே. கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் ஓடிடி வாங்க மாட்டாங்க, சின்ன படத்தை சேட்டலைட் வாங்க மாட்டாங்க, தேட்டர் கிடைக்காது. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது? இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கவலையே இதுதான். சின்ன படங்கள் மொத்தமாக அழிக்கப்படுகிற நிலைமை வந்துருச்சு. அப்படி மீறி தேட்டர் போட்டாலும் ஷோ கேன்சல் ஆகும், ஆடியன்ஸ் வராமல். இந்த மக்களுக்கு எப்படி தான் கொண்டு போய் சேர்க்குறதுனே தெரியல. இல்லை தயாரிப்பாளராக, இல்லை ஒரு நல்ல படம்
எடுக்கிற ஒரு ஆளாக எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரில. பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் சரி சின்ன படம் எடுக்கிறனால தானே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த வீடுகளும் தீப்பற்றி எரிகிறது. மொத்த தமிழ் திரையுலகமே இன்னைக்கு தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. யாருமே லாபம் சம்பாதிக்கல. சும்மா ஒரு கணக்குக்காக நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு டிக்கெட் விலை 100 ரூபாய் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 100 ரூபாய் நீ கொடுக்குற 100 ரூபாய் பணத்தில் தேட்டர் வாடகை, அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் எல்லாம் போக வர்ற பணத்தில் 50% தேட்டருக்காரங்க எடுத்துக்கிறாங்க. அதில் 10% நம்மளுக்கு இந்த தேட்டர் போட்டு கொடுத்தவங்க அவங்க கமிஷனாக எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் 40% நம்மளுக்கு வருது. 100 ரூபா டிக்கெட் வந்துச்சுன்னா 40 ரூபா வருது. புக் மை ஷோக்காரன் ஒரு டிக்கெட் விற்றானா 30 ரூபா லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறான். நான் கதை யோசிக்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு ஆப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவன் லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட கூட நம்ம தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது. ஓகே, அடுத்து ஓடிடியில் தான் உங்கள் படம் வருது. ஓடிடியில் என்ன செய்கிறாங்க நண்பர்களே? என் படம் ஓடிடியில் கொடுத்தோம். 1 ஹவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அந்த தயாரிப்பாளருக்கு 4 ரூபா போய் சேரும். ஒரு படத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா 10 ரூபா போய் சேரும். இந்த 10 ரூபாயை உண்டியில் சேர்த்து எப்படி ஒரு படத்தை, சின்ன படத்தை நம்பிக்கையோடு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ் சினிமா முன்னாடி இருக்கிற மாபெரும் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்காமல் தமிழ் சினிமா இனிமே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. நல்ல படம் எடுத்தால் ஓடும், நல்ல கதை இருந்தால் ஓடும், எந்த விளக்கணையும் கிடையாதுங்க. நல்ல சினிமாங்கிறதையே நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நல்ல படம் இந்த கொண்டு போய் சேர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. ரசனையான படங்களை கொண்டு போய் சேர்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இங்கே நல்ல கும்பலைக்கு நைட்ஸ் மாதிரி ஒரு படத்தெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. உள்ளொழுக்கு மாதிரி ஒரு படத்தெல்லாம் இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது. வெறும் ஃபெஸ்டிவலில் போட்டு வேறு போகணுமா, ஓடிடியில் விற்றுலான்னா ஓடிடியில் வாங்க மாட்டாங்க. ஸோ இவ்வளவு தொடர் நெருக்கடியில் சினிமா இருக்கிறப்ப நிஜமாகவே உங்களை சந்தோஷப்படுத்துகிற, உங்களை அரசியல்படுத்துகிற, உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை அளவைக்கிற ஒரு சினிமாங்கிற தொழிலை உங்கள் விமர்சனம் மூலிமா தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. போர்ரா 10 நிமிஷம் பார்த்தோன்னே சொல்கிறீங்க. 10 நிமிஷத்தில் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கூட கொடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு 10 நிமிஷத்தில் அந்த படத்தை போர், நல்லா இல்லை, பிடிக்கல, அவன் அப்படி செஞ்சுருக்கலாம், இவன் எப்படி செஞ்சுருக்கலாம், எல்லாருமே விமர்சன கர்த்தாவாக மொத்தமாக மாறிவிட்ட இந்த தருணத்தை நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு மோசமான இடத்துல தான் சினிமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ விமர்சனம் ஒரு படம் வெளிவரதுக்கு முன்னாடி அந்த படத்தை மொத்தமாக அழித்தொழிப்பு செஞ்சுட்டு வெறுமனை கையை தூக்கிட்டு நிற்கிறோம். இன்னொருத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறத இன்னொருத்தங்க சொல்லி கேட்கிற பெரிய படங்களை மட்டும் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் சமீபமாக பார்த்த பெரிய படம் எந்த படத்துமே நான் புஷ் பண்ணுறேன். ஏன் இந்த படத்தை மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்கிற ஆசையோட கேள்வியோட தேட்டருக்கு போய் நிற்கிறேன். அப்படியே கொலை நடுங்குது எனக்கு. தலை வெட்டி மொத்தமாக விழுகிற படத்தை என் குழந்தைய கூட்டி போய் எப்படி காமிக்கிறதுங்கிற கேள்வி எனக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேள்வியிலேருந்துலாம் எனக்கு பதில் கிடைக்கல நண்பர்களே. தொடர்ந்து இங்கு பெரிய படங்கள் செய்கிற விஷயங்கள்லேருந்து சின்ன படங்களை காப்பாற்றுவது, இல்லை தமிழ் சினிமாவை காப்பாற்றுவது அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியில் தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்குது. அதில் நீங்கள் விமர்சனங்கிற பெரிய குண்டை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இன்னமும் நான் மகேந்திரன் சார் படத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியும் பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. அது கூழாங்கல் ஒன்று தெரிஞ்சு, ஒரு கருப்பு சட்டை ஒருத்தர் காப்பாற்றுறது தெரிஞ்சு, இப்படின்னு ஒரு படத்தை நுண்ணியமாக அப்படி நுண்ணித்து கவனிக்க 1000 விஷயங்கள் ஒரு திரைப்படத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தான் ஒவ்வொரு சினிமாவும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படி போகிற போக்கில் விமர்சனம் பண்ணுற இடத்துல இருந்து தமிழ் சினிமா இல்லைங்கிறது மட்டும் உண்மை. இந்த 221 ரூபா கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம், எனக்கு ரைட்ஸ் இல்லையா? ரைட்ஸ் இருக்குது. அது ஒரு நாகரிகமாக அதை வெளிப்படுத்துகிற இடத்த நோக்கி தமிழ் சினிமா ரசிகர்களும் விமர்சகர்களும் சேர்ந்து நகரணுங்கிறத வேண்டிக்கிறேன். நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகிற படம் ஒரு 200 பேரோட உழைப்பு. நாளைக்கு ஒரு நல்ல படைப்பாளி உள்ளே நிற்கணும். நிஜமாக இன்றைக்கி நான் வெயில ரிலீஸ் ஆகிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் எனக்கு தெரில.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பேப்பரை விரித்து பாருங்கள், தினத்தந்தியை விரித்து 8 படம் ரிலீஸ் ஆகிற விளம்பரம் இருக்கும். அதில் எந்த படத்துக்கு கூட்டம் வரும்னே தெரில. அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும். இதில் கியூபுக்கு வேறு அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக பணம் கட்டிடணும் இப்படின்னு ஒரு பெரிய துயரம் இருக்கிறது. ஏற்கனவே கவிதா பாரதி சொன்னது போல் ரொம்ப கசந்த நினைவுகளோடு தான் இந்த விமர்சன கட்டுரைகளும் இந்த விமர்சனங்களும் எங்களை நோக்கி இருக்கின்றன. ஸோ ஆனாலும் இன்னும் உற்சாகம் குறையாத அந்த சினிமா ரசிகனாக, சினிமா பார்வையாளனாக, ஒரு நல்ல சினிமாவை நோக்கி ஓடுகிற காலத்தில் தான் இருக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான சினிமா கட்டுரைகள் எழுதிய இருதயராஜ் அவர்களை என் நெஞ்சால் தழுவிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.